الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய கடைசி ஜுமாவில், துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி ஜுமாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமா நன்னாளின் பொருட்டினாலும் அதில் செய்யக்கூடிய இபாதத்துகளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், விபத்துகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், கந்திஷ்டிகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் தீங்குதல்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அதற்கான பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் தஆலா மறுமையில் பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அவர்களுடைய ஒரு ஆட்சியிடமாக கியாமத் நாள் வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதீனா நகரத்தை பற்றியும், அதே போன்று அவர்களுடைய ஹலீஃபாவான சையதுனா உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய சில செய்திகளையும் நாம் பேச இருக்கிறோம். ஏன் இந்த விஷயங்களை நாம் பேசுகிறோம் என்கிற ஒரு காரணத்தோடு நான் தொடங்குகிறேன். சமீப காலங்களில் மார்க்க அறிஞர்களிடத்தில் தேடுவதை விட்டுவிட்டு சமூக ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் மார்க்கத்தை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நான் மக்களை வழிதிருத்தப் போகிறேன், சீர்திருத்தப் போகிறேன் என்கிற போக்கில் பல பதிவுகள், இந்த பதிவுகளில் நாம் எதற்கு பதிவு செய்கிறோம், இதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறது என்பதை தெரியாமலேயே குறிப்பாக மக்களை வழிதிருக்கக்கூடிய விஷயங்களை சமூக ஊடகங்களில் தைரியமான முறையில் பதிவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதுவும் பதிவிடக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய குறைந்தபட்ச ஞானம் கூட இல்லாதவர்கள். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு செய்தி, ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒருவர் ஹஜ்ஜை முடித்து விட்டால் எல்லா ஹாஜிமார்களும் மதீனாவுக்கு போவாங்க. இந்த விஷயத்தை பற்றி மதீனாவிற்கு போவது ஒன்றும் அவசியமில்லை, அது ஹஜ்ஜுடைய காரியங்களில் கட்டுப்பட்டதல்ல. ஒருவேளை யாராவது மதீனாவிற்கு போனால் அந்த மதீனாவில் நீங்கள் பரக்கத்தை நாடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தை நாடி செல்லக்கூடாது. அங்கு இருக்கக்கூடிய இடங்களில் பல படிப்பினைகள் இருக்கிறது, அந்த படிப்பினைகளுக்காக வேண்டிதான் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும்.
அந்த இடத்தில் பரக்கத்தை நாடி செல்வது தவறு என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பதிவு நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான துணிவு எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை பேணுவதற்காக வேண்டி அங்கே போய் கண்ணியத்தை பேணணுமா, அது அவசியம் இல்லை என்பது போன்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருந்தோம். எந்த விதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ் செய்துவிட்டு என்னுடைய ஜியாரத்தை புறக்கணிக்கிறார்களோ, என்னை ஜியாரத் செய்யவில்லையோ, ஃபகத் ஜஃபானி, எனக்கு அவர் அநீதம் இழைத்து விட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒருவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஜியாரத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பார்க்க போகிறது. சொல்லப்போனால் நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியமாக, ஒரு ஆதாரமாக நீங்கள் செய்கிற ஜியாரத் அமையும். ஏன் நீங்கள் போகும்பொழுது, ஹஜ்ஜை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போகும்பொழுது யாரை சொல்லலாம், நான் ஜியாரத், அதாவது ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அங்கே சொல்லும் பொழுது நீங்கள் செஞ்ச ஹஜ்ஜுக்கு ஆதாரமாக, சாட்சியாக யார் இருப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது விஷயம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பரக்கத்துகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்ற விஷயம் இந்த முட்டாள் சமூகங்களுக்கு தெரிய வந்தால் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் ஈமான ல யஅரிசு இலல் மதீனதி கமா தஅரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா. ஒரு பாம்பு தன்னுடைய பொத்தில் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உள்ளே புகுமோ, அடைக்கலம் தேடுமோ, அதே போன்று ஈமான் தன்னை பாதுகாக்க வேண்டி, ஈமான் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி மதீனாவில் தஞ்சம் புகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுடைய ஒதுங்கும் இடம் என்ன? மதீனா. அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும், அங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாகட்டும், அங்கு இருக்கக்கூடிய அந்த மதீனாவுடைய மண்ணாகட்டும், அங்கு இருக்கக்கூடிய தூண்களாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத வார்த்தை இல்லை. அவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு? இமாம் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜை முடித்துவிட்டு என்னை ஜியாரத் செய்ய வருகிறாரோ அவர் என்னுடைய ஹயாத்தில் என்னை சந்தித்தவரை போலும். ஒருவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹை பார்க்கறதுக்காக வேண்டி போனார் அப்படின்னா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் அவர்களை பார்க்க சென்றவரை போன்றவர் ஆவார். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் என்னை சந்திக்கிறாரோ, என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் வாஜிபாகி விட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நமக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத். நீங்கள் என்னதான் அமல் செஞ்சுட்டு போனாலும், எத்தனை ஹஜ்ஜு செஞ்சுட்டு போனாலும் சரி, ஹஜ்ஜை மட்டும் முடிச்சுட்டு காபாவோட அப்படியே திருப்பி வந்துடுங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் அமல் செஞ்சுருந்தாலும் சரி, அந்த அமலை அல்லாஹ் தஆலா தூக்கி போடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. எவ்வளவோ அமல் செஞ்சுட்டு போகிறாங்க, போகும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் என்பது அது வாக்குறுதி கொடுக்கப்பட்ட விஷயம். அந்த ஷஃபாத் என்பது மறுக்கப்படாத விஷயம். நான் என்னுடைய ஹஜ்ஜை கொண்டு போகிறேன், அதனால் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு யாரும் உண்மையாக சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜியாரத் செய்ய போனால் அந்த இடத்திலிருந்து நம்ம சொல்லலாம், எனக்கு ரசூலுல்லாஹுடைய ஷஃபாத் கிடச்சிருச்சு, நான் சொர்க்கவாசின்னு சொல்லலாம். ஏன்? ஷஃபாத் அல்லாஹ் தஆலா மறுக்க மாட்டான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வல சௌஃப யுக்தீக ரப்புக ஃபதர்லா, நாயகமே இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பேன், அந்த விஷயத்தை நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் என்னை கொண்டு புரிந்து கொள்வீர்கள், நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இது எதை பற்றி? ரசூலுல்லாஹ் நமக்கு செய்கிற ஷஃபாத்தை பற்றி.
அந்த ஷஃபாத் எங்கே கிடைக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தில். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மதீனாவுடைய வெயிலிலும் குளிரிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அதை தாங்குகிறாங்களோ, அதில் ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகளிலிருந்தும் பொறுமையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்கி போகும் பொழுது மதீனாவில் இருந்து போயிட்டு வர்றவங்க சில பேர் சொல்கிற வார்த்தை, அங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது முடியல. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை. முதல் விஷயம் அதுதான். ஏன் யார் அதை பொறுத்துக்கிறாங்களோ அவங்கள நான் பொருந்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஷஃபாத்து செய்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படியானால் அந்த மதீனாவுடைய அந்த வெயில், அந்த தாக்கம் என்பதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புக்கு காரணமாகிறது. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திருப்பி வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஒரு காற்று வீசுது. கூட வந்த சஹாபாக்கள் தன்னுடைய முகத்தை துணியால் மூடுறாங்க. எதுக்கு? வேகமாக காற்றடிக்குதுன்னா நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வேகமாக காற்றடிக்கும் போது என்ன வரும்? மண் வரும், நம்ம மூஞ்சி திருப்புவோம். இதே போன்று சஹாபாக்கள் அந்த முகத்தை திருப்பும் பொழுது அதாவது துணியை வச்சு மூஞ்சை மூடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் மூடாதீங்க, ஏன்னா இந்த மண் ஷிஃபாவுக்குரிய மண், இந்த மண்ணில் ஆரோக்கியம் இருக்கிறது, இந்த மண்ணில் நோய் நிவாரணம் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யாருக்காச்சும் ஏதாவது அடிபட்டுருச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய எச்சை தொட்டு, அதாவது தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு, ஹதீஸில் வரக்கூடிய வாசகம், அவர் தன்னுடைய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீர் அல்ல, தன்னுடைய உமிழ்நீர், ஒரு முஃமின் தன்னுடைய உமிழ்நீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய உமிழ்நீர் எச்சில் என்பது அந்த எச்சில் ஷிஃபா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ அந்த உமிழ்நீரை யார் எடுத்து அந்த விரலை கொண்டு மதீனாவுடைய மண்ணை தொட்டு, அந்த மண்ணை தொட்டு எந்த இடத்தில் காயம் இருக்கிறதோ அந்த இடத்துல அதை தடவி, பிஸ்மில்லாஹி துர்பத்து அருதினா பிரீகத்தி பஅதினா பிஇذن ரப்பினா யஷ்ஃபி சகீமனா, இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு துவாவை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ், அதாவது இந்த மதீனாவுடைய மண்ணுடைய பரக்கத்தை கொண்டும், இந்த அதாவது எங்களுடைய எச்சிலுடைய பரக்கத்தை கொண்டும், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டும் இதை நாங்கள் செய்தால் எங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்படிங்கிற இந்த துவா. இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கும்னாங்க. அது மட்டும் இல்லை, சஹாபாக்கள் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா இதுதான் பண்ணுவாங்க. எதுக்கு? மதீனாவுடைய மண்ணை தன்னுடைய நோய் நிவாரணத்துக்கு பயன்படுத்துவாங்க. எந்த அளவுக்குன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவுடைய மண்ணை எடுத்து வச்சுருப்பாங்க. மதீனாவுடைய மண்ணை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை வந்தாலோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்ணை எடுத்து நுகருவாங்க. மதீனாவுடைய மண்ணை எடுத்து நுகர்வது என்பது அவங்களுக்கு மன நிம்மதியை தருது. யாருக்கு? ஷாஃபி இமாம் அவர்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அந்த இடத்துல எங்கேயாவது வழி வந்தால் அந்த மண்ணை எடுத்து அந்த இடத்துல வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் அதெல்லாம் பரக்கத்தெல்லாம் எடுக்கக்கூடாது, எதுலேயும் பரக்கத்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, எதை தொட்டாலும் ஷிர்க். ஏதாவது ஒரு விஷயத்தை பரக்கத்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நினைக்கக்கூடாது, அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நோய் நிவாரணத்துக்கு, ஏன் குறிப்பாக முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எப்படி, அதாவது தலைவலினா மாத்திரை வாங்கி போடுறோம் இல்லையா, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மாத்திரை வாங்கி போடுறோம். ஆனால் முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, உடலில் கஷ்டம் வந்துச்சுன்னா மதீனாவுடைய பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நம்ம மாத்திரை போடுற மாதிரி அவங்க மதீனாவுடைய பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. எதுக்கு? தன்னுடைய ஷிஃபாவுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் விளையிற பேரிச்சம்பழத்துக்கு கொடுத்த ஒரு மதிப்பு, அஜ்வாவுடைய பேரிச்சம்பழம். அஜ்வா பேரிச்சம்பழத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குற ஒரு மதிப்பு, யார் அஜ்வாவை சாப்பிடுகிறார்களோ, அதாவது காலையில் 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்களோ
அவர்களுக்கு சிஹருடைய பாதிப்பு இருக்காது. ஆனால் இன்றைக்கி சிஹரே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது வேறு, சிஹருங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அது நம்பனா ஷிர்க்கு. ஆனால் ஹதீஸில் வரக்கூடிய வாசகம், அதை நீங்கள் சாப்பிட்டா சிஹருடைய பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. சிஹர் இருந்தால் தானே பாதிப்பு இருக்கிறதுக்கு. அப்போ சிஹர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சிஹர் இல்லை, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை யோசிக்கணும். அடுத்ததாக இந்த விஷயத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மண்ணுடைய மகத்துவம், குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணுக்கு கொடுத்த கண்ணியம் என்பதை தாண்டி வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி வருகிறது. மதீனா என்கிற ஊர் எப்படி அமைக்கப்பட்டது, மதீனா என்கிற ஊர் எப்படி உருவானது என்று எழுதும் பொழுது, சீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது கூட ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு திருப்பி போகும் பொழுது, அதாவது மக்காலேருந்து ஷாமுக்கு போகணும்னா மதீனா வழியாக தான் போகணும். அப்படி போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவுடைய நகரத்தை அடையும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய செருப்பை கையில் எடுக்கிறாங்க. தன்னுடைய செருப்பை கையில் எடுத்து கண்ணியமாக நடக்கிறாங்க. இதை பார்த்த அவர்களுடைய தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த செருப்பை இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, இவ்வளோ நேரம் செருப்பு போட்டுட்டு வந்தீங்க, இங்கே மட்டும் ஏன் செருப்பு எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அந்த மண்ணுக்கு நான் கண்ணியம் கொடுக்குறேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் செருப்பை கையில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அங்கிருந்த, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட வந்த உலமாக்கள், அவங்களுடைய உம்மத்துடைய உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, நீங்களே இவ்வளவு கண்ணியம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்கள் கண்ணியம் கொடுக்க வேணாமா, எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க, நீங்கள் ஊருக்கு போங்க, கடைசி நபி இங்கே தானே வருவாங்க, அப்போ நாங்கள் இங்கே தங்குறோம், இங்கே தங்கி அவர்களுடைய வருகை நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஒருவேளை அவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த பரக்கத்து எங்களுக்கு கிடைக்கும், ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா நாங்கள் மௌத்தாகி இங்கே அடக்கப்படும் பொழுது கடைசியில் அவங்க வந்த பிறகு நடப்பாங்க இல்லையா, நடக்கும் பொழுது அவங்களுடைய பாதம் பட்ட தூசி எங்களுடைய கபரில் நடந்தா போதும், ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பட்ட தூசி எங்களுடைய கபருக்கு வந்து சேர்ந்தா போதும், அதே பரக்கத்துனா. அப்படி ஒரு குடும்பம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுடைய உலமாக்களுடைய கூட்டம் முதல்ல எங்கே தங்குறாங்க, யூதர்கள் எப்படி இங்கே வந்தாங்க மதீனாவுக்கு, இதே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்ணை குறித்து சொன்ன விஷயம், இங்கே கடைசி ரசூல் வருவாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது தான் யூதர்கள் இங்கே வந்து தங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன, கடைசி ரசூல் நம்முடைய குடும்பத்தில் வருவாங்க, அது வராதனால அவங்க ஏற்றுக்கல, ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த ஊரில் முதல்ல வந்து தங்கினது யார், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். அதற்கு பிறகு துப்பவுல் ஹம்யர் என்கிற மன்னன் அவங்க கூட வந்த ஆட்களை இங்கே தங்க வச்சாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த கண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணியம் இப்போ நம்முடைய உம்மத்துமார்கள், ஒரு நபி ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய உம்மத்துமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்கள் அங்கே மதீனாவில் போய் செய்கிற காரியங்களை பார்த்தா எதுக்குடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபோனை எடுத்துட்டு, அதாவது ஜியாரத்துக்கு போகிறாங்க, ஜியாரத்துக்கு போகும்போது ஃபோனை வச்சுட்டு, அதாவது வீடியோ காலில் பேசிகிட்டே போகிறது, எங்கே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. மேலே என்ன போட்டிருக்குது வாசகம், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கும்போது அதை விட அமைதியாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் பேசும்போது சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல இன்னும் அமைதியாக இருக்கணும். இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு வழி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வருவாங்க ஜியாரத்துக்கு வரும் பொழுது, ஜியாரத்தில் வந்து ஒரு நிமிஷம், அதாவது 2 செகண்ட் கூட நிற்க மாட்டாங்க, நேராக போயிடுவாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நேராக போய் கேட்குறாங்க, ஏன் இங்கே வர்றீங்க, அதாவது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி, இங்கே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நிற்கிறது இல்லையே ஏன் அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி நான் மூச்சு விடுறதுக்கு கூட பயப்படுறேன், ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி என்னுடைய மூச்சு வெளிப்படுவதை கூட, அந்த மூச்சுடைய சத்தம் கூட ரசூலுல்லாஹ் கேட்டக்கூடாது நான் நினைக்கிறேன்.
ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைகளை நம்ம பார்த்தா அந்த கண்ணியம் எங்கே போச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம். ஒரு முறை செய்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா, வாசல் கதவை சரி பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஆசாரி சுத்தியில் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க கதவை சரி பண்ணுறதுக்கு. அதை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீ இங்கே அடிக்காத, இதை கொண்டு போய் வெளியே அடி, ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துல சத்தம் வரக்கூடாது. நாங்கள் ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தக்கூடாது, எந்த ஒரு சத்தம், மனுஷ சத்தம் கிடையாது, எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதே போன்ற ஒரு விஷயத்தை சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்டித்த விஷயங்கள்லாம் வரலாறு நாம் பார்க்க முடியும். ஏன் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது இரண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வருது. நேராக ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க, எங்கேருந்து வர்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னா, அவங்க போய் கேட்கும் பொழுது அந்த ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் தாயிஃப்லேருந்து வர்றோம் அப்படின்னா. பதிலுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாசகம், ஒருவேளை நீங்கள் இந்த ஊருக்காரங்களாக இருந்தால், வெளியூர்லேருந்து வர்றீங்க, ஒருவேளை இந்த ஊரில் இருந்தே ரசூலுல்லாஹ்க்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்காம இருந்தால் உங்களுக்கு ஹத்தை நிறைவேற்றிருப்பேன், உங்களுக்கு தண்டனையை நான் நிறைவேற்றிருப்பேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த இடம் என்பது எவ்வளவு கண்ணியமானது என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ஷஹாதத்துடைய தினம் இன்னைக்கு துல்ஹஜ்ஜுடைய பிறை 26, இன்னைக்கு நைட்டு பிறை 26. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துடைய தினம். அந்த ஷஹாதத்தும் அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பவும் கேட்குற துவா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், எனக்கு ஷஹாதத்துடைய மௌத்தை கொடு. அந்த மௌத்து எங்கே இருக்கணும்? வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக், உன்னுடைய ரசூலுடைய ஊரில் எனக்கு மௌத்தை கொடுனாங்க. ஆனால் இன்னைக்கு மதீனாவை குறித்து பேசக்கூடிய விஷயங்களே வேற. மதீனா என்கிற வார்த்தையை சாதாரணமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? எனக்கு மதீனாவில் அதாவது மௌத்தை கொடுன்னு கேட்குறாரு. பலதி ரசூலிக், உன்னுடைய ரசூலுடைய ஊரில் கொடுன்னாங்க. அது மட்டும் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே தான் ஷஹீதாக்கப்படுறாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, அதுக்கு பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு நடக்கப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை பெற்றிருந்தார்கள். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹுடைய இடத்துல எவ்வளவு கண்ணியத்தை பேணி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கும் முந்தைய தலைவர்கள் எல்லாம் உமருடைய ஆட்சி ரலியல்லாஹு தஆலா இந்த இந்தியாவில் வரணும்னு ஆசைப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எந்த மாதிரி ஆட்சி அது? உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில், அதாவது அவாயில் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவாயில் அப்படின்னா முதல்ல இதை செஞ்சவங்க, முதல் மனிதர், ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சவங்க, தராவியை தொழுக ஜமாத்தா தொழுதவங்க யார்? முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒவ்வொரு விஷயம் முதல்ல செஞ்சவங்கன்னு வருது இல்லையா? அப்படி வரும்பொழுது ஒரு செய்தி குறிப்பிடுறாங்க, மதீனாவுடைய வெளிப்புறத்தில் முதல்ல ரோடு போட்டவங்க, பாதையை அமைத்தவர்கள் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு. பாதை மட்டுமல்ல, பாலங்கள் போடுறாங்க இல்லையா, பாலங்களும் முதல்ல அமைத்தவர்கள் சையதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க? அப்போ உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு ஆடு நான் போட்ட பாதையில் கால் தடுக்கி விழுந்து கால் உடஞ்சிருச்சு. ஆட்டுக்கு எதுக்குங்க? ஆட்டுக்கு கால் உடஞ்சிருச்சு. பதிலுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது நான் போட்ட வழி. இது இன்னைக்கு ரோடு போடுறது எப்படி இருக்குது? நான் போட்ட வழியில் ஒரு ஆடால் கூட நடக்க முடியலன்னு சொல்லி அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த ஆட்டுக்கு என்னால் பாதிப்பு வந்ததுன்னு நினச்சி நான் அழுகிறேன். நாங்கள் அப்படியானால் இன்றைய சூழ்நிலையை நாம் யோசித்து பார்க்கணும். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு பேணுதலாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இயற்கை அவங்களுக்கு கட்டுப்படும்.
அதற்கு சான்றாக பல விஷயங்கள் சொல்லலாம். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 6 மாதம் 10 வருஷம் 4 நாள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஷஹாதத்துடைய தினம் இன்னைக்கு துல்ஹஜ்ஜுடைய பிறை 26. அவர்கள் ஆசைப்பட்ட மதீனாவில் வஃபாத் ஆகணும், மதீனாவில் நான் அடக்கப்படணும் அப்படிங்கிற ஆசை நிறைவேற்றப்பட்ட நாள் இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, ஜன்னத்துல் பக்கி இருக்குது. ஜன்னத்துல் பக்கியை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அஹ்லு பைத்துகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் அடக்கப்பட்டிருக்கிற இடம். சஹாபாக்கள் 10,000 பேர் ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு வலியுல்லா இருந்தாவே எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆனால் 10,000 சஹாபாக்கள் வலிமார்களுக்கெல்லாம் மேலே எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் அந்த சஹாபாக்கள் 10,000 பேர் அடங்கி இருக்கிற ஒரு இடம், அது எவ்வளவு கண்ணியமானது. ஆனால் அந்த மதீனாவை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள், அங்கே போகக்கூடாது, அங்கே பரக்கத்தை நாடி போகக்கூடாது, அங்கே எதையும் எடுக்கக்கூடாது, குறிப்பாக மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நான் சொல்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவுடைய மண்ணை எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மன கஷ்டம் வரும்பொழுது எடுத்து நுகருவாங்க. ஏன் மதீனாவாசிகளுடைய மகிமை என்ன அப்படின்னா, சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய மகன் ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஆலிம் ஆக்குறாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது, மதீனாவில் இமாமத் செய்யணும். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கணும். ஒரு செய்தியை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ். அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது மதீனாவில் இருக்கிறவங்களே அவங்கள்ட்ட போய் ஹதீஸ் படிக்கிற அளவுக்கு இருக்கும். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, சில பேர் போய் நீங்கள் இமாமத் செய்யுங்க, நீங்கள் முஸல்லால போய் நின்று ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் இமாமத் செய்யுங்க அப்படின்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்களுடைய குடும்பத்தார்கள்லாம் பின்னாடி நிற்க வச்சுட்டு நம்ம முன்னாடி நிற்க மாட்டேன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்களும் சஹாபாக்களுடைய குடும்பத்தார்களும் இந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு பின்னாடி நிற்கிறதா, அதை நான் எப்போதையும் அனுமதிக்க மாட்டேன், நான் நிற்க மாட்டேன்னாங்க. யார்? அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியானால் மதீனாவாசிகளுடைய கண்ணியம் என்ன? அந்த மதீனாவாசிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யாராவது அவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினச்சா, அவங்கள பற்றி ஏதாவது பேசணும்னு நினச்சாலும் சரி, அவங்கள பற்றி தப்பாக சொன்னாலும் சரி, தண்ணியில் எப்படி உப்பு கரையும், அந்த மாதிரி யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா கரைச்சிடுவாங்க நாங்கள் சொல்லலாம். அப்படியானால் அதாவது அந்த ஊரை பற்றி பேச வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் மாறி போய் அங்கே போகக்கூடாது, அங்கே பரக்கத்து கிடையாது, பரக்கத்தை எடுத்தால் அது ஷிர்க்கு அப்படி என்றெல்லாம். அதாவது எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, படிக்கிறவங்களும் அதை கேட்டு குழம்பி போயிடுறாங்க. அஜித் அப்படியா, அதாவது அங்கே பார்க்குற விஷயங்கள் டேரெக்டாக நம்மள்ட்ட தான் வருது. அஜித் அப்படியா, ஒன்றில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அஜித்து மதீனாக்கு, அதாவது அங்கே எத்தனை நாள் இருக்கணும், அங்கே என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வருது. அங்கே போயிட்டு போனதே இபாதத்துக்காக வேண்டி, அங்கே அதை செய்யக்கூடாது, இங்கே இதை செய்யக்கூடாது. ஏன் தௌபா நம்ம கேட்குறோம் இல்லையா? தௌபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மதீனால ஒரு தூண் இருக்குது, அந்த தூணுக்கு பேர் என்ன அப்படின்னா சுதூனு தௌபா, தௌபாவுடைய தூண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் மஸ்ஜித் நபவியில், அதாவது ரௌதத்து மின் ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய பூங்காவனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை குறிப்பிட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் என்ன அப்படின்னா, ஒரு சஹாபி தௌபா கேட்ட இடம். அது விரிவாக பேசுறதுக்கான நேரம் இல்லை. எந்த மாதிரி இடம் அது? ஒரு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணும், உங்களுக்கு தௌபா கேட்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் கேளுங்கன்றாங்க. இப்போ அந்த அளவிற்கு மகிமை வாய்ந்த ஒரு இடத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை சொல்லும் பொழுது, மஸ்ஜிது குபா இருக்கு இல்லையா, மஸ்ஜிது நபவி விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது மஸ்ஜிதுல் குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மதீனாவுக்கு வரும் பொழுது கட்டின பள்ளி. அந்த மஸ்ஜிதுல் குபாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் சனிக்கிழமை போவாங்க.
அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் மஸ்ஜிதுல் குபாவுக்கு வரும் பொழுது ஒது செஞ்சுட்டு வராங்களோ, ஒது செஞ்சுட்டு யார் மஸ்ஜிதுல் குபாவிற்கு வந்து 2 ரக்காத் தொழுகிறார்களோ, அந்த 2 ரக்காத் என்பது உம்ரா செய்ததற்கு சமம். நாங்கள் சொல்லுவோம். எத்தனையோ இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் குறிப்பிட்டு சொன்ன பல இடங்கள் உண்டு மதீனால பரக்கத்துக்காக. அந்த இடங்களில் இருந்தால் நாம் போய் சேரும் பொழுது அல்லாஹ் தஆலா அதனுடைய பரக்கத்தை, ஏன் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னான்னு சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பட்ட இடம் சொர்க்கம். எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கும் மெஹராபுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது. மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. எனக்கும், அதாவது என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெஹராபு மெம்பருக்கும் பக்கத்தில், அதாவது இடையில இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்துடைய இடம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சொர்க்கத்துடைய இடமாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடந்து போன இடம். அதாவது சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி ஒரு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, பெரியவங்களை, அதாவது எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ இல்லை பெரியவங்களை பார்க்கும்போதோ சில விஷயங்கள் இருக்குது. காலை தொட்டு முத்திர வழக்கம் இருக்குது. இதை பற்றிய விளக்கங்களை நிஷாவை சொல்கிறேன், நேரம் இல்லை சொல்கிறது. இந்த கண்ணியங்களை எல்லாம் இது செய்யக்கூடாது, இது செஞ்சால் ரொம்ப தப்பு, அதாவது ஷிர்க் லெவலில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பாதம் பட்ட இடத்துல தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்க கண்ணியம். ஆனால் இதை நம்ம போய் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு கண்ணியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா, கண்ணியப்படுத்தக்கூடாது, கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்க்கு தான். இப்படி பல்வேறு விதமாக குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த குழப்பங்களை விட்டு நம்மை பாதுகாத்திடுவானாக. நாம் எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தி மரியாதையோடு வாழக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. நம்முடைய கண்ணியம் எங்கே அடங்கி இருக்குது, நம்முடைய வாழ்க்கையுடைய கண்ணியம் எங்கே அடங்கி இருக்குதுன்னா, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குற கண்ணியம் தான் நம்முடைய சமுதாயத்துக்கான கண்ணியம். இப்போ இவங்க ரசூலுல்லாஹ் கண்ணியம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுடைய நோக்கம் பின்னாடி என்ன அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தை கண்ணிய குறைவாக ஆக்க வேண்டும். அதுதான். ஆக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. நாம் எப்படி இந்த ஜும்மாவுடைய சபையில் ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்ற நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதமத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.